வணக்கம் பசங்களா! கெமிஸ்ட்ரியில 180க்கு 160 பிளஸ் ரொம்ப ஈஸியா எடுக்கிறதுக்கு நான் சொல்ற 3 டிப்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. பிசிக்கல் கெமிஸ்ட்ரிய பொறுத்தவரையும் நீங்க பிசிக்ஸ்ல ரொம்ப ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். பட் எல்லா ஸ்டூடண்ட்டும் பார்த்து பயப்படுற ஒரு போர்ஷன் எது அப்படின்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிய பொறுத்தவரையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரியாக்ஷன் சார்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்ட வந்து மேக் பண்ணணும். இந்த சார்ட் எப்படி சார் பண்றது? அதுக்குள்ள என்னலாம் கன்டென்ட் வந்து இருக்கணும் அப்படின்றத நான் இப்ப வந்து சொல்றேன். எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு A2 பேப்பர வந்து நீங்க வந்து பை பண்ணிக்கணும். அந்த A2 பேப்பர்ல எல்லா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அதுல வந்து கொண்டுட்டு வரணும். பட் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஒரு பெரிய ஸ்டெப் என்ன அப்படின்னா, கன்வர்ஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 12th புக்ல இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஒவ்வொரு சாப்டர்லயுமே பின்னாடி ஒரு காம்பவுண்ட்லேருந்து இன்னொரு காம்பவுண்டுக்கு மாத்தக்கூடிய ரியாக்ஷன்ஸ வந்து எல்லாம் குடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க இண்டிவிஜுவலா தரவு பண்ணிட்டு தான், ஃபைனலா நீங்க அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கான ரியாக்ஷன் சார்ட்ட ரெடி பண்ணணும். ஜஸ்ட் இமேஜின் என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் ஒரு A2 பேப்பர்ல உங்க கண்ணு முன்னாடி இருக்கு அப்படின்னா, இது குடுக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கும். அந்த 3 பார்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிய பொறுத்தவரையும் பிளைண்ட்லி ஃபாலோ NCERT புக். NCERT புக்க கடவுள் போல நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலே வந்து போதும். ஏன்னா, ரிப்பீட்டட்லா வந்து என்னன்னா NCERT புக்ல இருந்து தான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து கேட்குறாங்க. இது போல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா, SR லுமினஸ் அகாடமிய ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.